நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம பெரியாருடைய புத்தகங்கள்லாம் நிறையா படிக்கிறோம். சரிங்க. படிச்சுட்டு இருக்கிறப்ப சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் ஐயா. சரி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காரணங்களை சொல்கிறாங்க. சரி. கடவுள் ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், காங்கிரஸ் ஒழிய வேண்டும், வேண்டும், பாப்பான் ஒழிய வேண்டும். இப்போ கடவுள் ஒழின்னு பெரியார் சொன்னதுக்கு சொல்ல முடியுங்களா? கடவுள் வேண்டும் சொல்றத விட மூணு வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. சரிங்க. ஒரு முழுக்க இருக்கு. கடவுளை அடிக்கிறது ஒரு முடியாத காரியம். ஆனா கடவுள் கூட நம்பிக்கைகள், தலங்கள், கடவுள் நிச்சயம் அது இதெல்லாம் தான். சரி, அடுத்து மதம் ஒழிய வேண்டும். மதம்ங்கிறது கண்டிப்பாக ஒழிய வேணும். ஏன்னா நம்ம வள்ளலார் சொன்ன மாதிரி மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மதம் வள்ளலார் குறிப்பிடுறாரு. அது இப்ப நம்ம நடைமுறையில ஒரு மதத்துக்கும் சண்டை வருது. ஆனா இந்த மதங்கள்லாம் கடவுளாலதான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கடவுளால உருவாக்கப்பட்ட மதம் ஒரு மதத்துக்கு ஒரு மதம் சண்டை வரக்கூடாது. ஏன்னா 2 மதமும் உண்டாக்கினது 2 கடவுள். அதனால மதம்ங்கிறது கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்ப எதெல்லாம் மதம்னு நீங்க சொல்றீங்க? எதைன்னா அதாவது தான் சொந்த அறிவை கொண்டு சிந்திக்காம மற்றவர்கள் சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறது, அப்படியே நம்புறது, அது பல இடங்கள்ல மதத்தின் அடிப்படையில தான் இருக்கு. அந்த அந்த மூடத்தனங்கள் தான் ஒழியணும்னு சொல்றோம். ஏன்னா மதம்ங்கிறது முழுக்க முழுக்க மூடத்தனமான ஒண்ணு. இப்போ ஒரு 2 வயசு குழந்தை காணா போயிடுச்சுன்னு வைங்க, அந்த குழந்தை என்ன மதம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது யாரு கையில அகப்ப ஒரு கிறிஸ்துவ தாண்டுதுன்னா அந்த குழந்தை கிறிஸ்துவரா மாறுது. ஒரு அந்த குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை இஸ்லாமியருக்கு. ஒரு இந்து கையில கிடைச்சதுன்னா அந்த குழந்தை இந்துவாக மாற்றப்படுகிறது. அதனால பிறப்புல யாருக்கும் மதம்ங்கிறது கிடையாது. அது யாருகிட்ட போய் அந்த குழந்தை மாட்டுதோ அந்த மதத்தால அந்த மதத்துக்காரன் மாற்றப்படுறதுனாலதான் அது ஒரு கற்பனை. மதம்ங்கிறது பிறவில கிடையாது, உடல்லையும் எந்த இடத்துலயும் கிடையாது அப்படின்னு நாங்க சொல்றோம். எந்த மதங்களுடைய அந்த பெயர்களை நீங்க சொல்லலாம் மதம் அப்படின்னு? அதாவது உலகம் முழுக்க பல மதங்கள் இருக்கு. இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்றதுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு இந்தியாவில தான் நான் இருக்கிறேன். இங்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இருக்காங்க. வட மாநிலங்கள் போனீங்கன்னா அங்க சீக்கியர்களும் இருக்காங்க. பஞ்சாப், டெல்லி இந்த மாதிரி இடத்துல இன்னும் தெரியாத மதங்கள் நிறைய. காங்கிரஸ் ஒழிய வேண்டும் சொல்லி பெரியார் சொன்னதுடைய காரணம் இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த காலத்துல சொன்னாங்க அதோட அந்த இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கணும், நல்ல வாழ்க்கைய அமையணுங்கிறப்போ அது யாரு கொடுக்குறாங்களோ அவங்களை ஏத்துக்கிறதுங்கிறது தான் உண்மையான ஒரு கருத்தா இருக்க முடியும். அதனால அந்த காங்கிரஸ் முந்தைய விட இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த காங்கிரஸ் வர இருக்கிறது தவறு கிடையாது. இன்னொரு சமாச்சாரம், காங்கிரஸ் ஏற்கனவே கொடுத்த விட இப்ப மோசமா இருக்கிறதுனால அந்த காங்கிரஸ் பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப காந்தி ஒழிய வேண்டும் அப்படின்னு 4வது பாயிண்ட் சொல்றாங்க. இப்ப காந்தி இறந்துட்டாரு இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல காந்திய ஒரு தனி மனிதனாக எடுத்துக்கிறதா, காந்திங்கிறது சித்தாந்தத்துடைய இதுவாக எடுத்துக்கிறதா, காந்தி ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது இன்னமும் இருக்குதுங்களா? அதாவது அந்த சிந்தனைகள் தான் ஒழிய வேண்டும். காந்திங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதன். முன்னாடியே நீங்க சொன்னீங்க பார்ப்பனர்கள் ஒழிய வேண்டும்னு பெரியார் சொன்னதா. பார்ப்பனியம் தான் எங்களுக்கு எதிரி, பார்ப்பனர்களுக்கு எதிரி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கொள்கை கோட்பாடு இதுதான் எதிரி. அதே மாதிரி காந்திய சிந்தனைகள் வேணா நமக்கு எதிர்ப்பானதா இருக்கலாம். காந்திங்கிற ஒரு தனி மனிதர் மேல எந்த ஒரு வெறுப்புக்கும் வேலை கிடையாது. அதுக்கு என்ன காந்திங்கிறவர் ஒரு மதத்தை ஏற்று குறிப்பா சொல்ல போனா இந்தவரு அந்த இந்து மதத்துல சாதி இருக்கு. இந்த சாதிங்கிறது மனிதனை உயர்வாகவும் ஒரு மனித தாழ்வாகவும் அதுல இன்ன வரைக்கும் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா சக மனிதரை தொட்டால் தீட்டு பட்ட தொடாதே தெருவுக்குள்ள வராத நிலைமையில இந்த கிராமங்கள்ல இருக்கு. இந்த ஏற்றுக்கொண்டது அவர் மீது எங்களுக்கு ஒரு சங்கடம் சொன்னா வெறுப்பு வரதுக்கு ஒரு காரணம். இன்னொரு சமாச்சாரம், அதே சமயத்துல காந்தி சொன்னாரு சாதி இருக்கணும் ஆனா தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்ப பெரியார் சொன்னாரு
உடம்பு இருக்கணும், நிழல் இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இந்த சாதி தீண்டாமை கொடுமையே சாதியை வச்சுதானே ஒரு ஆளு தீண்ட தகாதவரா கருதப்படுறாரு. அப்ப எப்படி உடம்பு இருக்கணும், நிழல் இருக்க எப்படி இருக்கும்? அதனால அத காந்தியார் அந்த மதத்தை ஏற்றனால, அதை ஏற்றுக்கொண்டனால எங்களுக்கு காந்தி மேல அந்த துறையில நம்பிக்கை இல்லை. அவருடைய கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. தீண்டாமை அவர் ஒழிக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்தாலதான் காந்தி ஒழிய வேண்டும்னு பெரியார் சொன்னார். அப்படிதானுங்களா? அப்படியே இருக்கலாம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சாதி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முதல் இது. கடவுள் மறுப்பு கூட எங்களுக்கு ரெண்டாவது. சாதி மறுப்பு தான். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சாதின்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது, நான் என்ன சாதின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எந்த மருத்துவத்தை சொல்லுங்கய்யா. நான் முஸ்லீம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றது கிடையாது. நீங்க இஸ்லாமிய மதத்துல பிறந்ததுனால, இஸ்லாமியர் வீட்டுல பிறந்ததுனால நீங்க முஸ்லீமா இருக்கலாமே தவிர, நீங்க ஒரு சக மனிதர் தான், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னு சொன்னா, அவரை நீங்க முஸ்லீமா, கிறிஸ்துவரா, இந்துவெல்லாம் கேட்க மாட்டாரு. உங்களுக்கு என்ன நோய், உங்களுடைய வயது என்ன அப்படின்னு தான் கேட்பார். அவரு இந்து என்று சொல்லப்படுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒரே விதமான மருந்து மாத்திரைகள் தானே தவிர, இஸ்லாமியருக்கு ஒரு மாத்திரை, கிறிஸ்தவருக்கு ஒரு மாத்திரை, இந்துக்களுக்கு ஒரு மாத்திரையோ மருந்தோ எதுவும் கிடையாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாதியோ மதமோ அதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. நம்ம கூட பிறந்தது கிடையாது. நம்ம இன்னொருத்தங்க சொல்லிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமே தவிர, ஆனா பசி நம்ம உணர்றோம். மற்ற இப்ப தூக்கம் வருதுன்னு இங்க போய் தூங்குறோம், அது இன்னொருத்தர் சொல்லி நமக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் இயற்கையா உடம்போட இருக்கிறது. ஆனா இந்த மதம்ங்கிறது நமக்கு நம்மளுடைய அப்பா அம்மா இல்ல நமக்கு வேண்டவங்க, நம்மளை வளர்த்தவங்க, இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுமே தவிர, மதம் இருக்குங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. பார்ப்பான் ஒழிய வேண்டும்னு இல்லைங்க, பார்ப்பனியும் ஒழிய வேண்டும். பார்ப்பான்ல நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள், அதாவது நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரியே, இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, என்னுடைய சான்றிதழ் சர்டிபிகேட்ல என்ன போட்டிருக்குன்னா, நான் ஒரு இந்துன்னு போட்டிருக்கு. ஆனா நான் ஒரு இந்துவா மதிக்கப்படுறேன், நான் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா கோவில்லயே வச்சுங்களேன். இப்போ இந்து கோவிலுக்கு நான் போறேன், என்ன அங்க சூத்திரவங்க தான் பாக்குறாங்களே தவிர இந்துவா பாக்குறது. அப்போ அங்க இருக்கிற பாக்கி யாருக்குமே அங்க ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா மரியாதை தரப்படுவதில்லை. அங்க அந்த சாமியை தொடக்கூடாது, அது கிட்டக்க போக கூடாது. அப்புறம் அதுல இடம் வச்சிருக்காங்க, இந்த இடத்த தாண்டி வரக்கூடாது. அப்புறம் அதுக்கு டிக்கெட் வேற வச்சிருக்காங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாம், 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் போலாம், 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாமி கிட்டக்க போய் கும்பிடலான்னு வரையறை வச்சிருக்காங்க. கடவுள்ங்கிறவரு எல்லாருக்கும் சமமானவர், எல்லாரையும் சமமா மதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா இந்த வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இந்த சனாதனம்னு இங்க சொல்லிட்டு இருக்காங்க, சனாதனத்துக்கு கேடு வந்துருது, சனாதனம் கெட்டு போச்சு, சனாதனம் கெட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சனாதனப்படி பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட கடவுளை போய் கும்பிடுறதுக்கு காசெல்லாம் வாங்கக்கூடாது, அது எந்த சனாதனத்திலையும் கிடையாது. இப்போ அதை ஒரு வியாபாரமா கமர்ஷியலா பண்றாங்க. கமர்ஷியலா பண்ணிட்டு இந்த காலத்துல கண்டுபிடிச்ச அந்த சனாதனத்தையும் அதுல அவங்க திணிக்கிறாங்க. இதுதான் நான் ஒரு இந்துன்னு சொன்னா, அந்த இந்து கோயில்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கணும் மற்ற மதங்கள்ல இருக்கிற மாதிரி. ஆனா இந்து மதத்துல அது இல்லை. அதனால அந்த பார்ப்பனியம் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய மனிதனை பிரிக்கிற அந்த சிந்தனை தான் ஒழியணும்னு நாங்க நினைக்கிறோமே தவிர, பார்ப்பனர்களும் மனிதர் தான், அவர் ஒழியணுங்கிறதெல்லாம் எங்களுடைய சிந்தனை கிடையாது. அதற்கேற்ற ஒழுக்கத்திற்கும் ஏற்ற விதிகளை கொண்டதே என்று சொல்ல அது வேணா புத்தகத்துல இருக்கலாம். என்று சொல்லப்படுமையானால் கவலைப்படுவது கிடையாது. சரி, சுயமரியாதைக்கும் அவசியம் உதவியும் செய்யும். ஆத்மா அடைவதற்காக ஏற்பட்டது என்றால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு நம்ம அவற்றுள்
அந்நிய மதம் அந்நியர்கள் என்பதை பற்றி நாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இஸ்லாத்தை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியார், இது வந்து மக்கள் வந்து ஒழுக்க நெறி கேட்ட அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பெரியார் சொன்னது வந்து இஸ்லாத்தை பத்தி பெருமையாக சொன்னது என்னன்னா, இஸ்லாத்துல சேர்ந்தீங்கன்னா அடுத்த நொடி உங்களுடைய சாதி ஒழிந்துடும் அப்படிங்கிறார். அது இன்னை வரைக்கும் உண்மையாதான் இருக்கு. ஒருத்தர் இஸ்லாமியரா மாறினா அவங்க என்ன சாதியும் பாக்குறது இல்ல. ஆனா கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜோசப் அப்புறம் அந்த பின்னாடி அந்த நாடா இருக்கிற அந்த குறியீடு வருது. ஆனா இஸ்லாமியர்கள்ல யாருமே அவங்களுடைய பேர் போடுறாங்களே தவிர அவர்களுடைய அந்த சாதி பேரை போடுறது கிடையாது. வச்சு பெரியார் வந்து இஸ்லாத்தை கொஞ்சம் உயர்வா சொன்னார். அதாவது நீங்க 8 மணிக்கு இஸ்லாத்துல சேர்த்தீங்கன்னா 8:01 உங்களுடைய சாதி ஒழிக்கப்படுது அப்படின்னு சொன்னார். அந்த வகையில இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மனிதனின் கூட்டு வாழ்க்கைக்கு மதங்களை வந்து நாங்க மதங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதாவது மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் பெரியாருடைய முழு சிந்தனையும். அதுதான் அவருடைய பாத்தீங்கன்னா, மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பதுதான் என் முதல் வேலைங்கிறார். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை இழிவுபடுத்துறதுக்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பதுதான் என்னுடைய வேலைங்கிறப்போ, அது மதமா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம், சாதியா இருக்கலாம், தீண்டாமையாக இருக்கலாம், இது மாதிரி பலது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதனால அந்த சாதி ஒழிப்புங்கிறது இஸ்லாத்துல இருக்கு, வரைக்கும் இருக்கு. எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னோர்கள்லாம் என்ன சொல்ல போனா இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு உதாரணத்துக்குன்னா இஸ்மாயில் செட்டியாரு, முகமது அலி முதலியாரு அப்படின்னு யாரும் போட்டுக்கிறது கிடையாது. கிறிஸ்தவ மதத்துல அது மாதிரி மதம் மாறினவங்க இன்னும் நிறைய பேரு அவங்களுடைய சாதி பேரை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நடைமுறையில இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து சிந்திக்கலன்னு சொன்னா, நம்ம என்னுடைய முன்னோர்கள் வந்து கல்வி மறுக்கப்பட்டவங்க, படிக்க கூடாது, சூதரனுக்கு கல்வி கொடுக்க கூடாது. ஒரு மனிதன் வந்து சிந்திக்க அவங்களுடைய அந்த அறிவு வளர்த்தியமான காரணம் கல்வி மறுக்கப்பட்டதுனால, அந்த வழியா வந்ததுனால ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்வி கற்கிற உரிமை கிடைச்சது. அது இப்ப அவங்க போய் வருஷம் தான் ஆகுது. அதனாலதான் எங்க தாத்தாவோ எங்க பாட்டி வாங்கியிருக்க மாட்டாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கல அப்படி கிடையாது. பிள்ளைகளே படிக்க எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போகணும். ஒரு நிலை இந்த நிலை வளர்க்கும் போது சமமாகும் போது அந்த சாதி ஒளி ஒவ்வொரு மதங்களும் சொல்லக்கூடிய கடவுள் தான் தனித்தனி எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா இருக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நாங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கவே முடியாது. பெரியார் வந்து 95 கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நாங்கெல்லாம் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற எங்களை வந்து அவரு தண்டிச்சிருக்கணும், இல்லைன்னா எங்களை திருத்தி இருக்கணும். அதாவது நீங்க கடவுள் ஒரே ஒரு கடவுள் இருக்காரு, அதுதான் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்றவங்க நான் சொல்றேன், அந்த ஒரே ஒரு கடவுள் இருந்தா நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றேன் எங்களை வந்து திருத்தலாமே, எங்களை வந்து மாத்தி எங்களையும் ஒரு கடவுள் நம்பிக்கையாளராக அவர் செய்யலாமே. ஏன்னா சக்தி உள்ளவரு, எல்லாம் உள்ளவரு, அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவருடைய ஆணைப்படிதான் நடக்குது அப்படின்னு தான் எல்லா புராணங்களுமே சொல்லுது. அப்படி இருக்கிற கடவுளால இன்னைக்கு ஒரு திருடனை வந்து திருத்த முடியலையே, ஒரு
60 வயசு அம்மா போயிட்டு இருக்காங்க, 20 வயசு பையன் செயினை பிடிச்சி இழுக்கிறான், அந்த அம்மா கீழே விழுந்து மண்டை உடையுது, நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அவர் இல்லாத இடமே கிடையாது, அவர் எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னா அந்த பையனை தண்டிக்கணுமா வேணாமா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு எதுக்கும் ஒரு பையன் வந்து ஒரு அம்மா வந்து செயினா இருக்கான்னு சொன்னா நீங்களும் வேடிக்கை பார்க்க மாட்டீங்க, நானும் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நம்மளால முடிஞ்ச வகையில அந்த அம்மாவை காப்பாற்றணும் பார்ப்போம். ஆனா கடவுள் வந்து அந்த அம்மாவை காப்பாத்தினதா இது வரைக்கும் சரித்திரம் இல்ல, மருத்துவம் தான் காப்பாத்திருக்கு. ஆமா, இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கிறது நாத்திகமே தவிர கடவுளை ஒழிக்கிறது நாத்திகம் கிடையாது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், நாத்திகம் என்பது மூட நம்பிக்கைக்கு எதிரானது தானே தவிர கடவுளுக்கு எதிரானது கிடையாது. இந்த கடவுளின் பேரை ஆமா ஆமா கண்டிப்பாக. அதே போல மக்களுடைய ஆத்திகர்கள் சொல்றாங்களே தவிர நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அந்த கோவில்னு சொல்ற அந்த கடவுள் வாழ இடத்துலயே ஏகப்பட்ட திருட்டு நடக்குது. இன்னும் சொல்லப்போனா கொலையே நடந்திருக்கு, உங்களுக்கு செய்தியில பார்த்திருப்பீங்க. அப்போ அதெல்லாம் தடுக்காத கடவுள் இருந்தேன்னா இல்லாம என்னன்னு நாங்க கேட்கிறோம். கடவுள் ஒத்துக்கணும், மனிதனுக்கு அறிவு வந்துருச்சுன்னு ஒத்துக்குவோம். பிறருக்கு தீங்கு இல்லாம வாழ்ந்தாங்கன்னா சரி, இப்பதான் மனிதனாக மாறி இருக்காங்க அப்படின்னு நாங்க ஏத்துக்குவோம், அவ்வளவுதான். இதுக்கு கடவுளுக்கு வேலை கிடையாது. கடவுள் ஒரு இந்நேரமே மனிதர்கள்லாம் நல்லவங்களா திருச்சி தவறு இல்லாம செஞ்சிருக்கலாமே. நீங்க பாக்குறீங்கன்னா என்னென்ன கடத்திட்டு வராங்க, எல்லா மதக்காரங்களும் கடத்தல மாட்டிக்கிட்டு இப்ப சிறையில இருக்காங்க. அதுல இந்த மதம் மட்டும்தான் இருக்காங்க, எல்லா தவறுகளும் எல்லா மதத்துக்காரங்களும் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுள் அதான் வேடிக்கை. இப்ப நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோம். நாங்க இது வரைக்கும் எந்த ஒரு கோவிலையும் போய் சிலையை திருடினது கிடையாது, கூட்டம் உடைச்சு உண்டியல திருடினது கிடையாது. ஆனா நீங்க உண்டியல் திருடிட்டு இருக்கு, சிலையெல்லாம் திருடப்படுது, அதெல்லாம் நீங்க செய்தித்தாள்லையும் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் வழிபடுற இடத்துல போய் எந்தவித இடையூறும் நம்ம பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய உரிமைக்கு அவங்க அந்த கோவிலையே கட்டி சிலையை வச்சு வழிபடுறாங்க. இதுல நம்ம இடையூறு இருக்கக்கூடாது. ஆனால் தந்தை பெரியார் சொல்லுவாரு, உங்களை மாற்றுவது என் நோக்கம் கிடையாது, உங்களை சிந்திக்க வைப்பதே என் நோக்கம். யாரு சொன்னாலும் நம்பாது, நான் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவன் தந்தை பெரியார். நீங்க உங்க சொந்த அறிவை கொண்டு சிந்திச்சு சரின்னு எதுப்படுதோ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். ஒரு அரசாங்கம் வந்து நடக்குது இல்லைங்களா? அதான் நாங்க சொல்றோம், இவங்க சிந்திச்சு நாங்க சொல்றோம், எங்களுக்கு அரசாங்கம்னா தேவையில்லைன்னா சொல்றோம். இந்த மனிதர்கள் இவங்க சிந்திச்சு பிறருக்கு தீங்கில்லாத வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கைன்னு தந்தை பெரியார் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா சரின்னு படும். எது நல்ல வாழ்க்கை, நல்ல பணக்காரனாகவோ கடவுள்கிட்ட வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் ஒரு ஓரமா. இப்போதைக்கு நம்மளுடைய ஆர்குமெண்ட்டுக்காக இப்போ ஒரு நாடுன்னு இருக்கு, சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சும் மக்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னா அது சட்டத்துடைய தவறுங்களா இல்ல மனிதர்களுடைய தவறுங்களா? அப்போ இப்ப இந்த இடத்துல மட்டும் நீங்க மனிதர்களுடைய தவறுன்னு சொல்லக்கூடியவங்க ஏன் மதம்னு வரப்ப மட்டும் மதத்துடைய தவறா பாக்குறீங்க? அதை சட்டம் வந்து நல்லதுதான், ஆனா சட்டத்தால் மனிதனை வந்து திருத்த முடியாது. திருத்தி வாழ வழி சொல்லலாம், கடவுளால எல்லாம் முடியுங்கிறப்ப அந்த தவறு செய்யறவன கடவுள் ஏன் திருத்தலன்னு தான் நான் கேட்கிறேன். எல்லாம் முடியும், எல்லாம் வந்தவர் அவர் தான் நம்மளை படைத்தார் அப்படின்னு சொன்னா கடவுள் படைத்த மனிதன் ஏன் தவறு செய்யறாங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. சொல்றதை கடவுள் படைக்கவில்லை, நம்ம அம்மா அப்பா தான் படைத்தாங்க. அந்த தவறு செய்யறது மனிதனுடைய இயல்பு தான். அது வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அந்த பையனா நம்ம வீட்டுல
வீட்டுல ஒரு பையன் வந்து தவறு செய்வோம், நம்ம என்ன பண்றோம், அதை வேடிக்கை பார்க்கல, பையனை திருத்துறோம், செய்யக்கூடாதுப்பா, இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பையனை நம்ம திருத்துறோம். அதே மாதிரி இந்த மனிதர்கள் தவறு செய்யும் போது அந்த இறைவன் வந்து கடவுள் வந்து தடுக்கலாமே, தவறு செய்ய வந்து திருத்தலாமே, அது செய்யலையே. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மதமும் வந்து கடவுள் தவறு செய்யறப்ப கடவுள் நேரா வந்து திருத்துவாருன்னு சொன்னதா நீங்க நினைச்சுக்கிறீங்க, அப்படிதானே? நேரா வந்து திருத்தணும்னு அவசியம் இல்ல. நம்ம தவறு அவர் இருக்கிற இடத்துல இருந்து முதல்ல தவறு செய்யாத மனிதனை படைக்கலாம், அது முடியும்னா முடியல, ஒரு கடவுளுக்கிற தகுதியில இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தவறு செய்யறாங்கன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் போய் திருத்தணும்னு இல்லை, அந்த இடத்துலயே அந்த 10,000 பேரை திருத்தறதுக்கு அவரு சக்தி இருந்தால்தான் அவர் கடவுள். அப்படி இல்லைன்னா அந்த கடவுள் இருந்து பயணம் இல்லையே. கண்ணாடி இருக்கு, அது உடஞ்சிருக்கு, கண்ணாடி இருக்கானா இருக்குன்னு சொல்றேன், எடுங்கன்னா உடஞ்சிருக்கும், கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியில நீங்க முகம் பார்க்க முடியாது. அது மாதிரி கடவுளுக்கு இருக்கே தவிர மக்களுக்கு எந்த பயனும் அதனால இது வரைக்கும் வந்ததா எனக்கு தெரியலையே. கடவுள் தான் இவரை காப்பாத்துறாரு, கடவுள் செய்யறதுதான் இவரு நல்லா இருக்காரு, கடவுள் செய்யறதுதான் இவரு கரண்டா கண்டுபிடிச்சாரு, கடவுள் செய்யறதுதான் இவரு ஏறப்பட கண்டுபிடிச்சாரு அப்படின்னு உண்மை கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, நான் எங்கேயோ உட்காந்துருக்கேன், 2 பேரும் ஒரு பேசியில உரையாடல் பண்றோம். இது மனிதன் கண்டுபிடிப்பு நாங்க சொல்றது. கடவுள் கண்டுபிடிச்சாத, கடவுள் கண்டுபிடிச்சா இது அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கலாமே. தொலைத்தொடர்பு வசதி, இந்த இன்டர்நெட் சொல்லி எப்போ வகையில இருக்கும். இது ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்ததா? சரிங்கய்யா, சரிங்க, ஓகே. இப்ப நான் உங்க கான்செப்டுக்கு இப்ப நான் வரேன். இப்போ முஸ்லீம் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, எவ்வளவு பேர் வந்து தவறு செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்களேன். இப்போ உதாரணமா அது நீங்க சிறையில போனா பாக்கலாங்க. சரிங்க, ஓகே. இப்போ உதாரணமா எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மது அருந்துறதுங்க. அப்போ மது அருந்துறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, சதவீதம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ரொம்ப குறைவான மக்கள் தான், அப்படிதானே? அப்போ இப்போ உதாரணமா ஒரு 2%, எனக்கு தெரியல, நான் உதாரணத்தை சொல்றேன், 2% மக்கள் மது அருந்துறாங்க, 98% மக்கள் மது அருந்தல, அப்படிதானே? அப்ப 98% மக்கள் மது அருந்தாததுக்கு காரணம் அவங்க சொல்றது என்னன்னா, எங்களுடைய இறைவன் வந்து மது அருந்தக்கூடாதுன்னு சொல்றான், எங்களுடைய இறை தூதர் வந்து மது எல்லா தீமைக்கும் ஆணிவர்னு சொல்றாங்க, அதனால நாங்க இதை பின்பற்றி நாங்க இந்த தவறை செய்யலன்னு சொல்றாங்க, அப்படிதானே? ஆமா. அப்போ இந்த 98% மக்கள் தவறு செய்யாததுக்கு காரணம் இறை நம்பிக்கையும் இறைவனும் இருக்கிறப்ப 2% மக்கள் வந்து அதை பின்பற்றாம இருக்கிறத வச்சு நீங்க எப்படி அவங்க இறைவன் இல்லைங்கிறத சொல்ல முடியும்? இப்ப 98 அப்படின்னாங்க 2% மக்களும் அந்த இறைவனை நம்புறாங்கிறதா வேதனை. ஏன்னா அப்ப இறைவன் சொன்னதை வந்து 98% மக்கள் கடைபிடிக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தி தான். ஆமா. ஏன் அந்த 8% நாத்திகர்களா கடவுள் எதிர்பார்றாங்களா கேட்டீங்கன்னா, அவங்களும் இறைவனை கும்பிடுறவங்களா இருப்பாங்க. உங்க மதத்தைப்படி நீங்க சொன்ன 2%ங்கிறது அது உங்களுடைய கணிப்பு. இல்ல, நான் கணிப்புக்கு சொல்லல, உதாரணத்துக்கு சொன்னேன். நான் எனக்கு தெரியாது, நான் உதாரணம் தான் சொல்றேன். 2, 3, 5 வச்சுக்கோங்க. ஓகே. சாப்பிட்டா கூட அவர் வந்து அந்த இறைவனுக்கு எதிரானதான நீங்க சொன்னீங்க. இஸ்லாத்துல சொன்னது மதுங்கிறது மனிதனை அழிக்கும், அறிவை அழிக்கும்னு சொன்னதுன்னு அவங்க ஏன் அதை கேட்கல? 2% மக்கள் சாப்பிடுறவங்க அதை ஏங்க அந்த இறைவன் சொன்னது? இல்ல, அதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க 98% 95% கேட்கிற மக்களை வந்து நீங்க ஏன் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுறாங்க, ஆனா நீங்க வந்து சிறுபான்மை மக்கள் குறைவான சதவீதம் தவறு செய்யறவங்களை வச்சுதான் நீங்க உங்களுடைய அளவுகோலை கொண்டு வரீங்களே தவிர, பெரும்பான்மை சமூகம் செய்யக்கூடியதை வந்து நம்புறாங்கிறத நீங்க அந்த அளவுகோலை கொண்டு வர மாட்டீங்க. சரி, ஓகே. இது செய்யறவங்களை வச்சு கிடையாதுங்க. நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை கண்டிக்காத கடவுள் இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது வந்து சரிங்கய்யா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உதாரணமா காரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் வந்து கண்டுபிடிச்சவருக்கு மட்டும்தான் அதனுடைய முழு விவரங்கள் அவருக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப அவரு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதுதான் காரு, இங்க வந்து பெட்ரோல் ஊற்றணும், இங்க தண்ணி ஊற்றணும், 5000 கிலோமீட்டர் அல்லது 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றணுங்கிற விவரங்களை அவர் தான் சொல்லுவாரு.
அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மதம் அல்லது இஸ்லாம்ங்கிறது மார்க்கம் இல்லை, மதம் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். அப்ப இஸ்லாம்ங்கிற மார்க்கம் வந்து என்ன சொல்லுதுங்கிறத கேட்டுட்டு தான் வந்து நீங்க அதுல இருந்து கேள்வி கேட்கணுமே தவிர, நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை இஸ்லாத்துல புகுத்தி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வந்து சரியில்லைங்கிறது என்னுடைய கான்செப்ட். இது நம்ம இதை பத்தி பேசணும்னா நம்ம அப்படி கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு முடிவு இருக்காது. காரணம் என்னன்னா, நீங்க இஸ்லாத்தை வந்து முழுமையா படிக்காத வரைக்கும் இறைவன் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அளவு கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. இது என்னுடைய கருத்து. சரிங்களா? இப்ப என்னோட நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன். இந்து மதம்ங்கிறது எங்க குடும்பத்துல அவங்க எல்லாம் இந்துக்களா இருந்ததுனால வீட்டுல வந்து உங்க வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். நீங்க அந்த உங்க தாத்தாவுக்கு அந்த தவசம் பண்றப்ப வேட்டியை மாத்தி வச்சது அது எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். உங்களுடைய நிறைய வீடியோக்களை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சரி உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கு சொந்த சிந்தனை செய்யும்போது எங்க வீட்டுல அடிச்சாங்களே தவிர சரி தாத்தாவுடைய கையில தானே இந்த பேரம் கொடுத்தான் அப்படின்னு எங்க வீட்டுல என்ன பாராட்டல. செஞ்சதுக்காக எனக்கு அடிதான் விழுந்தது. இப்படி நம்ம இந்த முட்டாள்தனத்தை எதுக்கும் போது நம்ம வீட்டுல தான் நம்மளை அடிச்சு அவங்களுக்கு அடிமையா, அந்த மதத்துக்கு அடிமையா, அவங்க சொல்லுக்கு அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம பையன் நியாயம் தானே. இப்ப நம்ம வந்து நம்ம அந்த முன்னோர்களுக்கு தானே போகுது. அவங்க என்ன உடுத்தினாங்களோ என்ன சாப்பிட்டாங்களோ அதுதானே இந்த பையன் கொடுக்க சொல்றான்னு அவங்க சிந்திக்கல. ஆனா நான் சிந்திக்கிறேன். சிந்திக்கும் போது அவங்க என்ன அடிக்கிறாங்க. படிக்க வச்சாங்க, அவங்க படிக்கணும். அவங்க படிச்சு சிந்திச்சாங்கன்னா இப்போ என் பேரன் வந்து அது மாதிரி செஞ்சா நான் கண்டிப்பாக அவனை அடிக்க மாட்டேன். இதுதான் நம்ம கருத்து இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். இப்போ நீங்க சொன்னீங்க இஸ்லாத்தை வந்து முழுமையா உள்ள வாங்கிட்டு தான் அதை பத்தி பேசணும், அறவுரையா தெரிஞ்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கருத்து சொல்றேன். உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்தது, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில வந்து ஒரு சர்ச்சில் போய் குண்டு வச்சு நிறைய பேர் அந்த சர்ச்சுக்குள்ள செத்து போனாங்க. இதை செஞ்சவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் செய்திகள் தொலைக்காட்சியும் செய்தித்தாள சொல்லிச்சு. இது மாதிரி புறத்துல இருக்கா, இந்த மாதிரி பிற தொடர் இடத்துல போய் அவங்கள வந்து கொலை பண்ணணும், இந்த மாதிரிலாம் குண்டு வச்சு கொல்லணும்னு எங்கேயாவது குரான்ல வந்து சொல்லியிருக்காரா? அல்லாஹ் மிகப்பெரியவன் எல்லாம் வந்தவன் அப்படின்னு சொன்னா அவர் அதை சொல்லுவாரா? இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு வந்து காரணம் இருந்தா ஒருத்தர் இருந்தா ஒரு கடவுளாக இருக்க முடியுமா? இதுதான் எங்களுடைய சரிங்க. இல்ல இப்ப இந்த கேள்விகளை வந்து நீங்க வந்து என்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து நீங்க அந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து நான் இஸ்லாத்தை பத்தி சொல்லி என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து விளக்கப்படுத்துறதுக்கு நான் தயாரா இருக்குங்க. ஏன் நீங்க உங்களுடைய நேரத்தை நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நம்ம பேசலாங்க. ஏன்னா இப்ப நம்ம நடுவுல இதை வந்து திடீர்னு ஒரு விஷயத்த பேசுறது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்னா மட்டும்தான் அது புரியும். இப்ப நம்ம வாலியார் வந்து என்ன சொல்றாரு, கரெக்ட். இல்ல இப்ப நான் இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கும். அது வந்து இது தனியா ஒரு தனி டாபிக்ங்கிறதால நம்ம அதை மட்டும் தனியா நம்ம பேசலாம். அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க வந்து என்கிட்ட அந்த கேள்விகளை எல்லா நீங்க எதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நினைக்கிறீங்க, இஸ்லாத்தை ஏன் எதிர்க்கிறீங்க, ஏதாவது ஒரு சில காரணங்கள் உங்களுக்கு இருக்கிறாங்கய்யா, அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க ஒரு பையன் மண்டையில வந்து அப்படியே போனி ஊசி மாதிரி ஒரு ஊசியை சொல்றாங்க. அவர் டான்ஸ் ஆடுறாரு. கம்ப்ளீட்டா வந்து மேஜிஷியன் பண்ற வேலை இது, மேஜிக். ஏன்னா பள்ளிவாசல் அந்த தலையில வந்து 10 அந்த ஊசியெல்லாம் குத்திக்குவாரு. அப்புறம் ஒரு நாள் பாகி பார்க்கும்போது அந்த ஊசி வந்து அந்த குடி கொண்டு போகுது. ஊசி தூக்கி போடாருக்கு, அதை வச்சுட்டு தலையில குத்திக்கிறாரு. சரி மக்கள் கத்தினாங்க. அப்புறம் ஒரு நாள் அதை எடுத்து பார்க்கும்போது ஊசி வந்து அந்த மூங்கி பிடி கூட போகுது. இந்த பக்கம் வந்து அதுல ஒரு சின்ன ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை பிடிச்சி அமுத்திட்டாருன்னா அந்த ஊசி உள்ள போறது, நூலை விட்டாருன்னா அந்த ஊசி உள்ள போகுது. மக்கள் இல்ல அது ஏமாற்ற வேலைதாங்க. அதுல ஏமாற்ற வேலை, அதுல யாரும் ஒரு சந்தேகமும் இல்லை. அதை இஸ்லாம் அனுமதிக்கலைங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ
நேரா வந்து அதனால அடிக்கணும்னு நாங்க சொல்லவே இல்லை. இல்ல சரி கரெக்ட். நீங்க அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இஸ்லாமத்துடைய கான்செப்டை நீங்க முழுமையா புரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு நான் பதில் சொல்றத வந்து நீங்க ஒரு சில ஐயா நான் முகநூல்ல போடும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதை இஸ்லாம் ஏத்துக்கொள்ளலன்னு. இப்ப நீங்க கேரளா போனீங்கன்னா மீன் நிறைய உங்க வலையில மீன் மாடுறதுக்கு நாங்க தாய் தந்துரும் இஸ்லாமியர் விளம்பரம் பண்றாங்க. அதை நான் போட்டோ போடும்போது என்ன சொல்றாங்க, இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாங்க. ஆனா செய்யறவங்க இஸ்லாமியர், செய்யறவங்க இஸ்லாமியரா இருந்தாலும் இப்ப நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். 2 பேர் அழுத்துறாங்க. இது வந்து அந்த மதத்தையே அந்த கடவுளை ஏசுகிறதால நீங்க இந்த நன்மை ஏற்படுது நீங்க சொன்னீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் போர்ச்சரி பண்றவங்களை சொல்லும் போது இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்றவங்க, ஏன் நான் தானே போய் இது மாதிரிலாம் செய்யாதப்பா, இது வந்து நம்ம மதத்துக்கு எதிரானதுன்னு ஏன் அங்க அந்த கேரளாவில் இருக்க முஸ்லீம் ஏன் செய்யல? இல்ல சொல்லுவாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. அது சொல்லுங்க, நமக்கு அது தெரியாது. அவங்க கேட்க மாட்டாங்க, திரும்ப தாயத்தான் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த தொழில் செய்யற மக்களை அங்க இருக்கிற என்ன தொழில் செய்யறாங்க அதை வச்சு ஏமாத்துறது. வேற ஏதாவது ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழிலை வச்சு தாயத்தை கட்டிங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் அப்படின்றதுனால மார்க்கம் சொல்றது நல்ல வழியை காட்டுறதுதான் மார்க்கமே தவிர மக்களை வந்து ஏமாற்றி சம்பாதிக்கிற மார்க்கம் ஆகாது. இந்து மதத்துல இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் சரி, உங்க இஸ்லாத்துல இருந்தாலும் சரி, வேற எந்த மதத்துல இருந்தாலும் ஒரு மனிதன் ஏமாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்க. இப்போ இந்த அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நீங்க அது இதை வந்து நீங்க இது இஸ்லாமிய கடவுள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தெரிஞ்ச வரைக்கும் கேட்கிறேன் நான், இஸ்லாமிய கடவுள் நினைக்கிறீங்களா இல்ல? அல்லாஹ் வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஓகே. படித்தவங்களே இஸ்லாம்ல பிறந்தவங்களே அந்த அல்லாஹ் வந்து ஆண்பால் ஆக்கிட்டாங்க. ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அதுதான் உண்மை இல்லையா? சரிங்க, நல்ல சரியான ஒரு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. எல்லாம் அல்லாதான் செய்யறான். மரம் அல்லாதான் படைச்சான், அதை வச்சுதான் ஆத்தரி மேல செஞ்சான். மேஜை சீப்பி இப்ப பிளாஸ்டிக்ல மேஜை வந்துருச்சு. மதத்தை நம்புறவங்க அறிவியலை ஏத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, அப்படி இல்லை. இல்லை அது நீங்க முற்றிலும் மாறுபடுறீங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இதை பத்தி தனி டாபிக்கா பேசுவோம். நான் என்னோட கேள்விகளை மட்டும் ஒரு சில கேள்விகள் கேட்டு நான் முடிச்சிடுறேன். இப்போ ஒருவேளை வந்து மனிதர்கள் எல்லாமே சமம் அப்படின்னு இந்து மதம் சொல்லி இருந்துச்சுன்னா, அந்த இந்து மதத்தையும் அப்படி சொன்ன இந்து மத கடவுளையும் பெரியார் ஏற்றிருப்பாரா? சரி, நீங்க ஏத்துக்குவீங்களா? ஓகே, இப்ப நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பாக ஏத்துக்குவேன். இந்து மதம் அனைவரும் சமம், எல்லாமே கடவுளால் தான் படைக்கப்பட்டவங்க, கடவுளுக்கு இந்து மதத்தை ஏத்துக்கிட்ட என்ன கிடையாது. அப்போ வந்து ஆனா இதை வந்து இஸ்லாம் சொல்லுது. குரான்ல வந்து 49வது அத்தியாயம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் அனைவரும் சமம், ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் இறைவன் படிச்சான் அப்படிங்கிறத இறைவன் வந்து குரான்ல சொல்றான். அப்போ நீங்க இந்த கான்செப்டை ஏன் நீங்க இப்போ இந்து மதம் வந்து மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கணும்னு சொன்ன, நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்க கூடாது? இல்ல நீங்க அது படிச்சு பாத்திருக்கீங்களா? அதான் கேக்குறேன், நீங்க படிச்சிருக்கீங்களா இல்ல நீங்களா சொல்றேன்? இஸ்லாமியர்களோட சென்னையில வாதம் பண்ணும்போது எனக்கு குரான் வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க. சரிங்க. வந்து குரான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தோழர் ஒருத்தர் எழுதின புத்தகத்தை கொடுத்தேன். இந்த குரான்ல எந்தெந்த பொருட்கள் என்னென்ன, அதை இஸ்லாத்தை ஏற்று கொள்ளாவிட்டால் அவர் கழுத்தை விட்டு கண்ட இடத்தில் விட்டு அப்படிங்கிற வசமா இருந்த ஒரு அந்த புத்தகத்துடைய பேர் சொல்லுங்கய்யா. குரானா குரான் பைபிளோ பைபிள், கீதையோ கீதைன்னு சொல்லி எங்க தோழர் ஒருத்தர் எல்லா மதத்தையும் படிச்சு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காரு. அதுல வந்து குரான்ல என்னென்ன தவறுகள், முரண்பாடான கருத்துக்கள், அதாவது ஒரு கடவுளை வழிபடுறவங்க வந்து
ம் முகமது நபிகள் அவர்களோ சொன்னதா கருத்தெல்லாம் அவர் எடுத்து போட்டுட்டாரு. குரானோ குரான், ம் பைபிளோ பைபிள், கீதையோ கீதை ம் அப்படின்னு பிரிச்சு அவர் போட்டுட்டாரு. இருக்குங்கய்யா, இருக்கு, பார்த்துருக்கேன். இது வந்து யாரு எழுதியிருக்கிறான்னு பார்த்தா என்னங்கய்யா? புவனன் ஒருத்தர் கன்னியாகுமரி, அவர் ஆமாம்மா, ஜனவரி 1983 புவனன் அப்படி எழுதியிருக்காங்க. அவரை தொடர்பு கொள்ள முடியுங்களா உங்க மூலியமாக? அவர் இறந்துட்டாரு. எல்லாரும் புதுமையா இருந்தாங்க, இப்ப இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் இறந்துட்டாரு. அப்போ வந்து இந்த புத்தகத்தை நீங்க வந்து நம்புறீங்க அப்படி இல்லையா? இந்த புத்தகம் சம்பந்தமா நம்ம பேசுறதுனால பேசலாம் அப்படி. எனக்கு வந்து இந்த குரான், திருக்குறான் வந்து எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்கல்ல. ம் இவர் எழுதின புத்தகத்தையும் அந்த திருக்குறானையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இவர் சொன்னதெல்லாம் அதுல இருக்கு. சரி சரி சரி. ம் ம் ஓகே ஓகே. அவ்வளவுதான். இதை பத்தி தான் நாங்க ஒப்பிடுறோம். சரி, எங்கால எழுதுனது சரியா இருக்கு அப்படின்னு. இப்ப குரான் அது இல்லைன்னா நான் அவரை ஏத்து கேட்டிருப்பேன். ஏங்க இல்ல அதெல்லாம் ஏங்க அப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். சரி ஓகே. அப்ப இதை பத்தி நம்ம பேசுறதுனாலும் பேசலாம் அப்படிதானே? இப்ப இந்த புத்தகத்தை நீங்க முழுமையா படிச்சிருக்கீங்க அப்படிதானே? அதான் போனன் எழுதின புத்தகத்தை முழுமையா படிச்சிருக்கேன். ஓகேங்க ஓகே. அப்ப இந்த புத்தகம் சம்பந்தமா நம்ம பேசுறதா இருந்தாலும் நீங்க தயார் தான் அப்படிதானே? இப்போ இந்த கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டுங்கய்யா. இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய குரானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ இது ரெண்டு தாங்கய்யா எங்களுடைய இதுதான் நாங்கள் பின்பற்றி வாழணும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. சரிங்களா? இப்போ நாத்திகர்களான நீங்க தமிழ்நாட்டில் கூட வச்சுக்கிங்க, உலக அளவில் கூட வேண்டாம், தமிழ்நாடு அளவில் கூட நீங்க வச்சுக்கோங்க. நீங்க வந்து எதை பின்பற்றி வாழணும்? உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கைட்லைன் வச்சிருக்கீங்களா? இந்த இதெல்லாம் ஒழுக்கம்ங்கிற கைட்லைன் தந்தை பெரியார் சொல்லி கொடுத்த ஒழுக்கம், இல்லாத வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, இதுதான் நாங்க பின்பற்றோம். எங்களுக்கு வந்து புத்தகம் தேவையில்லை, எந்த கடவுளும் சொல்ல அவசியம் இல்லை. நம்ம மனிதர்கள் ஆதரவு உள்ளவங்க, படிச்சிருக்கிறோம். இதை இன்னொருத்தர் சொல்லி புரிஞ்சுக்கிற வயசு இருக்குது. ஒரு 10 வயசுக்கு கீழே வேணா இன்னொருத்தர் சொல்லி புரிஞ்சுக்கலாம். 15 வயசுல ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நமக்குன்னு இந்த உலகம் என்ன, நம்ம மனிதனா பிறந்திருக்கிறோம், நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிற கடமை இருக்கு. இது நம்ம உணர்ற சக்தி இருக்கான சிந்தித்தால்தான். சரிங்கய்யா, சிந்திச்சு பாருங்கன்னு தான் சொல்றேன். இல்லைங்க சரிங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் காலையில அவர் எந்திரிச்சதுல இருந்து இரவு உறங்கும் வரைக்கும், அதே போல ஒரு சிறிய குழந்தையில இருந்து மரணிக்கும் முறை எதை எப்படி செய்யணும், யாருக்கு என்னென்ன செய்யணும். உதாரணமா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடமைகளும் உரிமைகளும் இருக்குங்கய்யா. இந்த இஸ்லாம் வந்து தெளிவாக வரையறை செஞ்சிருக்கு. அப்போ ஒரு குழந்தை என்ன பண்ணுது, பிறந்ததுல இருந்து அவருக்கு அந்த விவரம் தெரியற வரைக்கும் பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, திருமண வயது வருது, உதாரணத்துக்கு திருமணம் முடிக்கிறாரு. அப்ப அவர் மனைவி கூட எப்படி நடந்துக்கணும், அல்லது ஒரு பெண் வந்து கணவன் கூட எப்படி நடந்துக்கணும், அப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அப்படி நம்ம எங்களுக்கு இஸ்லாம் வந்து வரையறுத்து கொடுத்துருக்கு. அந்த புத்தகங்களை நாங்க பார்த்து அதை படிச்சு அதுபடி நாங்க பின்பற்றினா போதும். இதுதான் வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அதே போலதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இப்போ நீங்க பெரியாருடைய கருத்துக்களை வந்து நீங்க முழுமையா பின்பற்றுறதுன்னு சொல்றீங்க, சரி, அது வந்து மாற்று கருத்து இல்லை. இப்ப இதே போல ஒரு கைட்லைனை ஒரு மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் இதை இப்படிதான் செய்யணும், காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு உறங்கும் வரைக்கும் செய்யக்கூடிய செயல்களை வந்து இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு வரையறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் மாதிரி உங்களுக்கு ஒரு கைட்லைன் இருக்குங்களா? அது பெரியார் எழுதுனால இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப பெரியாரை பின்பற்றுறீங்களா? பெரியார் அப்படி எதுவும் எழுதி கொடுத்திருக்கிறாரான்னு கேக்குறேன். இல்ல பெரியார் எழுதி கொடுக்க வேண்டாம். பெரியார் தான் சொல்றாரு, நான் சொன்னா நம்பாதீங்க, உங்க சொந்த அறிவுக்கு சிந்தனை பண்ணி பாருங்கன்னு தந்தை பெரியார் சொன்னா உங்ககிட்ட முன்னாடியே ஆமா சொல்லிருக்கீங்க. ஆமா பெரியார் சொல்றது என்னன்னா, நான் சொல்றதை கேட்காதீங்க, நான் சொல்லி நம்பாதீங்க, உங்க அறிவை கொண்டு சிந்தனை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டான்ங்கிற கடவுளோ இயேசுங்கிற கடவுளோ அல்லாங்கிற கடவுளோ நமக்கு அறிவு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சிந்திக்கிற மூளை இருக்கிற மக்கள். இப்ப நீங்க சொல்றீங்க காலையில தூங்கியத்திலிருந்து இரவு தூங்கும் வரை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இஸ்லாத்துல இருக்குன்னு. ஆனா கீழ்பிடிக்கிறாங்களா? இல்லையே.
புத்தகத்துல இருந்து என்ன பயன் நான் கேட்கறேன். இல்லை இல்லை, அது நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். அதை நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, எல்லா மக்களும் பின்பற்றல. அது வந்து நீங்கள் அதை நீங்கள் மறுபடியும் அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அந்த விவகாரம் வந்து நின்று. ஏன்னா புத்தகத்துல இப்ப ராமாயணத்துல வந்து யாரையும் கொலை பண்ணணும்னு ஒண்ணு சொல்லல, அடின்னு தான் சொல்லல, எல்லாம் ஒழுக்கம் தான் சொல்லுது. ஆனால் கடைபிடிக்கிறாங்களா? இல்லைங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு காரணம் இதுதானே. ஒரு மனிதன் கடைபிடிக்கிறான்னா கடைபிடிக்கக்கூடிய மனிதனுக்கு இதுதானே. உங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய மனிதனுக்கு எத்தனை சதவீதம் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எல்லா மதத்தையும் சேர்த்து சொல்லுங்க, எத்தனை சதவீத மக்கள் கடைபிடிக்கிறாங்க. சிறைக்கு போனீங்கன்னா தெரியும், எல்லா மதக்காரர்களும் சிறையில இருக்காங்க. வந்து பொது சிந்தனைக்காக பொது மக்களுக்காக போயிருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். திருட்டு, பொய், களவு, குற்றம், சமூக விரோத செயல் செஞ்சுட்டு எத்தனை பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன மதம் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க. இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மற்ற மதத்தை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு உரிமை இல்லைங்கய்யா. இஸ்லாத்தை பற்றி மட்டும் தான் நான் பேச முடியும். இப்போ நான் உதாரணமாக மது அருந்ததே நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு 95% மக்கள் மது அருந்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் இஸ்லாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் 5% ஏன் அருந்துறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, இந்த 95% மக்களை இஸ்லாம் மாற்றிருக்குங்கிற கான்செப்டை நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரியல. மீதி தாண்ட முடியல, உள்ள விழுந்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் கிடைக்காது, உங்களுக்கு பரிசு கிடைக்காது, நீங்க வெற்றி பெற்றவரா இது பண்ண முடியாது. அப்ப 95 பேரை மாத்திர அந்த குர்ஆன் வந்து ஏன் 5 பேரை மாத்திரான்னு நான் கேட்கிறேன். அதுதான் இப்ப நீங்க இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்க தனியா என்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம தனியா இதை பத்தி பேசலாம். ஏன்னா இஸ்லாத்துடைய என்ன சொல்றது ஆணி வேற வந்து புரிஞ்சிக்காம இந்த கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னா மறுபடியும் நான் ஆரம்பத்திலேருந்து போகணும். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா தனியா நம்ம அதை பத்தி நான் பேசலாம். நீங்க உங்களுடைய நேரத்தை சொன்னீங்க அப்படின்னா நான் குறிச்சு வச்சுக்கிட்டு உங்களை அந்த நேரத்துல கான்டாக்ட் பண்ணுவேன். நீங்க என்னென்னலாம் கேள்விகள் இருக்கோ இஸ்லாம் சம்பந்தமா என்கிட்ட நீங்க கேட்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விளக்கமா நான் சொல்லிடுவேன். அந்த புத்தகமும் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த புத்தகமும் நான் தேடி நான் பிடிச்சி அதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்றேங்கய்யா. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குங்களா? சரிங்க, நான் அப்போ திரும்பி உங்களை தொடர்பு கொள்றேங்கய்யா. ஓகே, நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு ஓகே.